எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அந்த வேலைய எப்படி கரெக்ட்டா பிளான் பண்றதுன்னு தெரியல. ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்னா, திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் ஓ.பி. ஜெயமுருகன், யுவர் சேல்ஸ் கோச். இந்த வீடியோல 7 டிப்ஸ் பார்க்க போறோம். இந்த ஒவ்வொரு டிப்ஸும் உங்கள வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும். டிப் நம்பர் 1, பிரியாரிட்டைஸ் டாஸ்க். ஃபோக்கஸ் ஆன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஃபர்ஸ்ட். சால்விங் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் எ மூவி. ஒரு நாள்ல என்னுடைய டு டூ லிஸ்ட்ல 10 ஒர்க் இருந்தது. அதுல முக்கியமான ஒரு கிளைண்ட்டுக்கு கால் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அந்த வேலையை ஃபர்ஸ்ட் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். மீதி இருக்கிற 2 மணி நேரத்துல 80% வேலையை ஈஸியா என்னால செய்ய முடிஞ்சது. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, பிரியாரிட்டைசிங் மேக்ஸ் யுவர் டே ப்ரொடக்டிவிட்டி. டிப் நம்பர் 2, டைம் பிளாக். பிளான் யுவர் டே பை அலோகேட்டிங் ஸ்பெசிபிக் ஹவர்ஸ் ஃபார் ஈச் டாஸ்க். செட்டிங் டைம் ஸ்லாட்ஸ் ஃபார் ய டிவி ஷோ. நான் ஒரு நாள்ல சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிரசன்டேஷன் உருவாக்குறதுக்கு டைம் ஒதுக்காம போயிட்டேன். அதனால அடுத்த நாள்ல 9 to 10 சேல்ஸ் பிரசன்டேஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால என்னால அந்த டைமுக்குள்ள அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. இந்த டிசிப்ளின் எனக்கு மாசத்துக்கு 2 மணி நேரத்துக்கு மேல டைம் சேவ் ஆச்சு. டைம் பிளாக்கிங் டு அன்லாக் யுவர் ரிசல்ட். டிப் நம்பர் 3, டெலிகேட் டாஸ்க். A director delegates tasks to the team. You must focus on your strength and let others handle the rest. எனக்கு ஒரு தடவை ப்ராஜெக்ட் டெட்லைன் கடைசி நிமிடத்தில் கிடைச்சது. நான் என்னுடைய ஜூனியருக்கு முக்கியமான வேலைகளை கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை இம்மீடியட்டா கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருந்தேன். இதனால என்னுடைய டைம் மொத்தமாக சேவ் ஆச்சு. டிப் நம்பர் 4, சே நோ. லேர்ன் டு சே நோ டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அவாய்டிங் சைட் ப்ளாட்ஸ் இன் மெயின் ஸ்டோரி. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் காஃபி ஷாப் போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. அப்போ எனக்கு முக்கியமான வேலை இருந்ததுனால என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால நான் டெட்லைன் மீட் பண்ணேன். சேயிங் நோ கிரியேட்ஸ் டைம் டு யுவர் ப்ரியாரிட்டைஸ். டிப் நம்பர் 5, அவாய்ட் மல்டி டாஸ்கிங். ஃபோக்கஸ் ஆன் ஒன் டாஸ்க் அட் எ டைம். ஃபாலோவிங் ஒன் ஸ்டோரி லைன் அட் எ டைம். இன் எ குட் மூவி எனக்கு 3 சோசியல் மீடியாவுக்கு 3 இமெயில் அனுப்ப வேண்டியது இருந்தது. அதை ஒவ்வொரு இமெயிலுக்கும் 10 நிமிஷமா பிரித்து ஒவ்வொரு சோசியல் மீடியாவுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த 10 நிமிஷத்துக்குள்ள இமெயில் அனுப்பி முடித்தேன். இதனால எனக்கு டைம் ஈஸியாக சேவ் ஆச்சு. மல்டி டாஸ்கிங் வேஸ்ட் யுவர் டைம். ஃபோக்கஸ் கிரியேட் ரிசல்ட்ஸ். டிப் நம்பர் 6, யூஸ் டெக்னாலஜி வைஸ்லி. யூஸ் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் டு சேவ் டைம். எடிட்டிங் சாஃப்ட்வேர் மேக்ஸ் மோர் ஸ்ட்ரீம்லெஸ். கூகுள் கேலண்டரில் தினமும் அலாரம் வைக்கிறதுனால என்னுடைய டைம் கரெக்டாக சேவ் பண்ண முடியுது. அதையும் தாண்டி அந்த ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்போ எனக்கு இண்டிகேட் காமிக்கும். ஸ்மார்ட் டூல்ஸ் கிரியேட் ஸ்மார்ட் ரிசல்ட். டிப் நம்பர் 7, ரிவ்யூ யுவர் டே. அட் எண்ட் ஆஃப் த டே ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் டாஸ்க் லைக் ரிவ்யூவிங் மூவிஸ் பர்ஃபார்மன்ஸ். டெய்லியும் தூங்கறதுக்கு முன்னாடி 10 மணிக்கு மேலே நான் இன்னைக்கு என்னுடைய வேலையை எப்படி செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிறத டைரியில் எழுதி வைப்பேன். இதனால் என்னுடைய மிஸ்டேக்கை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் அந்த மிஸ்டேக்கை பண்ணாத அளவுக்கு மேக்ஸிமம் அந்த டேக்கான ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ரிஃப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் யுவர் எஃபிஷியன்சி. குயிக் recap. First one is prioritize task. Second one is time blocking. Third one is delegate tasks. Fourth is say no. Fifth is avoid multitasking. Sixth is use technology wisely. Seventh is review your day. இந்த 7 டிப்ஸ்ல நீங்க எதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்க மறக்காதீங்க. தேங்க்யூ. பை.